Question number 29. A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். அப்படின்னா A வெட்டு B cross C is equal to A cross C வெட்டு B cross C என்பதை சரிபார்க்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம்னு சொல்லும்போது இயல் எண்கள் 1இல் தொடங்கும். 8ஐ விட குறைவான எண் சொல்லும்போது 1 2 3 4 5 6 7. A கணம் வந்து 1லிருந்து 7 வரைக்கும் வரும். அதே போல் B கணம் வந்து 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம்னு சொல்லும்போது 8ஐ விட குறைவான பகா எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 5 7 இந்த நம்பர் கிடைக்கும். C என்பது இரட்டைப்படை பகா எண்ணு சொல்லும்போது C என்பது இரட்டைப்படை பகா எண்ணா 2 மட்டும்தான். ஸோ இந்த 3 ABC வேல்யூவை எடுத்து எழுதிக்கிட்டு இதுக்கான இந்த ஈக்குவேஷனை வந்து நாம் என்ன பண்ணோம்னா சால்வ் பண்ணி ஈக்குவல்னு கொண்டு வரணும். இப்போ A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்கள்னு சொல்லும்போது 1 2 3 4 5 6 7 A வேல்யூ. B வேல்யூ 8ஐ விட குறைவான பகா எண்கள்னு சொல்லும்போது 2 3 5 7. C என்பது இரட்டைப்படை பகா எண் சொல்லும்போது 2 மட்டும்தான். இதெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. இந்த ஈக்குவேஷனுக்கான ஆன்சரை நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ A வெட்டு B cross C அப்படின்னு சொல்லும்போது A கணத்தை எடுத்து எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 வெட்டு B கணத்தை எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா 2 3 5 7ன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துக்குமே பொதுவானது வந்து பார்த்தீங்கன்னா 2 3 5 7. இது 4 நம்பர் தான் ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்குது. அப்போது A வெட்டு B வந்து 2 3 5 7. அடுத்ததாக A வெட்டு B cross C கண்டுபிடிக்கணும். A வெட்டு B வேல்யூ 2 3 5 7 எழுதியாச்சு. கிராஸ் C வேல்யூ 2 இதை எடுத்து எழுதிட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைக்குன்னா 2 2 3 2 5 2 7 2ன்னு கிடைக்கும். ஸோ A வெட்டு B cross C நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 2 3 2 5 2 7 2 கிடைக்கும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிச்சு. இது ஈக்குவேஷன் 1. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும்னா A cross C வெட்டு B cross Cன்னு கிடைக்கும். ஸோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். A cross C is equal to A வேல்யூ 1 2 3 4 5 6 7 அதை எடுத்து எழுதிக்கிறோம். அதே போல் C வேல்யூ 2 இதை எடுத்து எழுதிக்கிறோம். இதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2ன்னு கிடைக்கும். இது A cross C. அடுத்து B cross C கண்டுபிடிக்கலாம். B cross C is equal to B கணம் என்னவோ அதை எடுத்து எழுதிக்கலாம். B கணம் வந்து 2 3 5 7 அந்த B கணத்தை எடுத்து எழுதிக்கிட்டு அதோட C கணத்தை 2 எழுதிக்கிட்டோம்னா 2 2 3 2 5 2 7 2ன்னு கிடைக்கும். இப்போ A cross C கண்டுபிடிச்சாச்சு, B cross C கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுத்துக்கும் பொதுவான உறுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 2 3 2 5 2 7 2 தான் ரெண்டுத்துக்குமே பொதுவானது. ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கிடச்சிருக்குன்னா 2 2 3 2 5 2 7 2ன்னு கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் 2ன்னு எழுதிக்கலாம். நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடச்ச வேல்யூ 2 2 3 2 5 2 7 2. அதே போல் ரைட் ஹேண்ட் சைடில் கிடச்ச வேல்யூ A cross C வெட்டு B cross C is equal to 2 2 3 2 5 2 7 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2 ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை வந்து சரிபார்த்து விட்டோம். கொஷின் நம்பர் 30 ஆனது f of x is equal to 2x plus 7 is such that x is less than minus 2, x square minus 2, minus 2 is less than or is equal to x, x is less than 3, 3x minus 2 is such that x is greater than or is equal to 3 அப்படின்னு இருக்கும்போது f of 4, f of minus 2, f of 4, 2 f of 1, அடுத்தது f of 1 minus 3 of f of 4, f of minus 3 இந்த மதிப்பு 4 மதிப்புகளை நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ f of xல் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். எடுத்து எழுதிட்ட பிறகு x உடைய வேல்யூ எடுத்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2x + 7 எழுதிக்கிட்டு -2 விட குறைவான எண்கள் அப்படின்னு சொல்லும்போது -2 விட குறைவான எண்கள் -3 -4 -5 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அடுத்தது x² - 2 இதை எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா -2 விட -2 சமமானதும் அதை விட பெரியதும் அப்படின்னு சொல்லும்போது -2 அது வரும்.
அதை விட பெரியதுன்னு சொல்லும்போது -1 0 1 2 இதெல்லாம் வரும். அடுத்து 3x - 2னா 3க்கு சமமானது 3ஐ விட பெரியதுன்னு சொல்லும்போது 3 4 5 6 கிடைக்கும். இப்போ நம்ம இந்த x உடைய வேல்யூலாம் எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கான வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கலாம். f of 4 is equals f of 4னா 4க்கு நேராக என்ன ஈக்குவேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3x - 2 அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸுக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது முன்னாங்க 12 12ல் 2 போச்சுன்னா 10. அப்போ f of 4 வந்து 10. அடுத்தது f of -2 கண்டுபிடிக்கணும். -2க்கு நேராக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னென்னா x² - 2 அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ x² - 2ஐ எடுத்து எழுதிக்கிட்டு எக்ஸுக்கு -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது எப்படி மாறும்னா -2 ஹோல் ஸ்கொயர் -2ன்னு கிடைக்கும். -2 ஹோல் ஸ்கொயர் 4 4 - 2 2. இப்போ f of -2 வேல்யூ 4 இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து தேர்ட் வேல்யூ f of 4 plus 2 into f of 1 இதை கண்டுபிடிக்கணும். இப்போ f of 4 வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 10ன்னு அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 1க்கு f of 1 கண்டுபிடிக்கணும்னா 1க்கு நேராக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னென்னா x² - 2 இதில் எக்ஸுக்கு நம்ம கொடுக்குறது 1 கொடுக்கணும். அப்போ நமக்கு என்னென்னு கிடைக்குன்னா 1² - 2ன்னு கிடைக்கும். 1² வேல்யூ 1 -2 is equal to 1 - 2னா -1. இப்போ f of 1 is equal to -1 இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது 2 into f of 1 கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஷினில் f of 4 plus 2 into f of 1 கேட்டிருக்காங்க. f of 1 கண்டுபிடிச்சாச்சு. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது 2f of 1 கண்டுபிடிக்கணும்னா 2 into f of 1 உடைய வேல்யூ -1. அப்போது 2 - 1னா -2. அப்போ 2f of 1 வந்து -2. f of 4 வேல்யூ 10. f of 4 வேல்யூ 10. 2f of 1 வேல்யூ -2. அப்போ 10 - 2னா நமக்கு கிடைக்கிறது 8. இப்போது f of 4 plus 2 into f of 1 இந்த வேல்யூ வந்து 10 - 2னா 8. இப்போது தேர்ட் ரோமன் லெட்டருக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபோர்த் ரோமன் லெட்டருக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா f of 1 -3 into f of 4 divided by f of -3 கண்டுபிடிக்கணும். f of 1 வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் -1ன்னு. அடுத்து f of 4 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10ன்னு. அப்போ f of 4 10னா 3 of f of 4 அப்படின்னு சொல்லும்போது 3 into 10 வந்து 30. அப்போது f of -3ஐ கண்டுபிடிக்கணும். f of -3 கண்டுபிடிக்கணும். -3க்கு நேராக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து 2x + 7. 2x + 7ல் எக்ஸுக்கு -3ஐ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 into -3 + 7 கிடைக்கும். 2 3 -6 7 -6 + 7னா நமக்கு கிடைக்கிது -6 + 7னா 7லேருந்து 6 போனால் 1. இப்போ f of -3 வேல்யூ 1. f of 1 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f of 1 -3 into f of 4 divided by f of -3 கண்டுபிடிக்கணும். f of 1 வேல்யூ -1. f of 1 வேல்யூ -1 எடுத்து எழுதிக்கிட்டு -3 into f of 4 வேல்யூ -13 எடுத்து எழுதிக்கலாம். f of -3 வேல்யூ 1 இதை எடுத்து எழுதிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது -1 -13னா -31 divided by 1. -31 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது -31 இருக்கும். இதுதான் இதனுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 31. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் 343 மற்றும் அவற்றின் கூடுதல் 91/3 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. இதுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையினுடைய அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் 343 அவற்றின் கூடுதல் 91/3 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. இதற்கான விடையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் சொல்லும்போது 3 உறுப்புகள் வந்து a/r a அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்த 3 உறுப்புகள் a/r a இதில் இதனுடைய பெருக்கற்பலன் 343ன்னு சொல்லும்போது a/r into a into ar is equal to 343. இதில் r கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன கிடைக்குன்னா a³ is equal to 343னா ஏவுடைய ரூட் வேல்யூ என்ன கிடைக்குன்னா 7ன்னு கிடைக்கும். அப்போ முதல் உறுப்பு a என்பது 7ன்னு தெரிஞ்சிருச்சு. இவங்க கிட்டத்திருக்கிறது அடுத்தது என்னென்னா முதல் 3 உறுப்புகளின் கூடுதல் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 91/3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த 3 உறுப்புகளின் கூடுதல் என்னென்னா a/r plus a plus ar is equal to 91/3ன்னு கிடைக்கும். இதில் காமனாக இருக்கக்கூடிய a வேல்யூ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1/r plus a எடுத்துட்டிங்கன்னா 1. இதில் a வெளியில் போயிடுச்சுன்னா rன்னு கிடைக்கும். இட்ஸ் ஈக்குவல் டு 91/3. இப்போது இங்கே
கேன்சல் பண்ணிக்கலாம். ஏ வேல்யூ என்னென்னா 7 எடுத்து எழுதிட்டிங்கன்னா 1 7 இந்த பக்கம் 13 91 7க்கும் 91க்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் எல்சிஎம் எடுக்கும்போது 1 ப்ளஸ் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கூட போட்டுக்கலாம். 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 13 into r is equal to 3 plus 3r ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இதில் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு வந்துட்டிங்கன்னா 3r ஸ்கொயர் ப்ளஸ் 3r மைனஸ் 13r ப்ளஸ் 3 is equal to 0ன்னு கிடைக்கும். இப்போது இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 3r ஸ்கொயர் இந்த மைனஸ் 13லேருந்து 3 போச்சுன்னா மைனஸ் 10r ப்ளஸ் 3 is equal to 0ன்னு எழுதிக்கிட்டு இப்போ 3r ஸ்கொயர்னு இருக்கிறதுனால இங்கே இந்த 10r எப்படி எழுதலாம்னா பிரித்து எழுதிக்கலாம். மைனஸ் 9r மைனஸ் r பிரித்து எழுதிக்கலாம். இப்போது இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய 3r அதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இதை 3rஆல் டிவைட் பண்ணிங்கன்னா r மைனஸ் 3ன்னு வரும். அதே போல் இங்கே காமனாக இருக்கக்கூடிய மைனஸ் 1 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா r மைனஸ் 3ன்னு வரும். நீங்கள் இந்த ஸ்டெப் கரெக்டாக இருக்குதுன்னா செக் பண்ணுறதுக்கு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற வேல்யூ கிடைக்கும். 3r ஸ்கொயர் மைனஸ் 9r மைனஸ் r ப்ளஸ் 3 is equal to 0 இருக்குது. அப்போ நமக்கு இந்த ஸ்டெப் கரெக்டு. இப்போ 2 முறை இருந்துச்சுன்னா அதை ஒரு முறை எடுத்து எழுதிக்கலாம். r மைனஸ் 3 வந்து 2 டைம் இருக்குது, அதை ஒரு டைம் எடுத்து எழுதிக்கலாம். இன்னொரு காரணம் என்னென்னா 3r மைனஸ் 1. ஓகே, இப்போது 3r மைனஸ் 1 is equal to 0. அப்போ 3r is equal to 1. அப்போ r is equal to 1/3. r மைனஸ் 3 is equal to 0னா r is equal to 3. இப்போ a வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 7ன்னு. r வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா r வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா r is equal to 3ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ தேவையான 3 உறுப்புகள் என்னென்னா a/r a/ar அப்படி எழுதிக்கிட்டோம்னா 7/3 a/r a வேல்யூ 7 ar என்பது a வந்து 7 r வந்து 3. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 7/3 721 கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான உறுப்புகள். இப்போ இந்த 3 உறுப்புகளின் பெருக்கற் பலன் தான் 343. அதே போல் 3 உறுப்புகளின் கூடுதல் தான் 91/3. செக் பண்ணால் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஷின் 10 cube ப்ளஸ் 11 cube ப்ளஸ் 12 cube ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 20 cube என்ற தொடரின் கூடுதல் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய ஃபார்முலா வந்து n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 1 cube 2 cube 3 cube எக்ஸெட்ரா ப்ளஸ் 20 cube மைனஸ் 1 cube 2 cube 10க்கு முன்னாடி இருக்கிறது 9 cube. இப்போ இங்கே n is equal to 20ன்னு எடுத்துக்கலாம் கடைசி உறுப்பு. அதே போல் n வந்து இங்கே 9ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போது இதுக்கான ஃபார்முலா n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டில் n-க்கு 20யும் ரெண்டாவதாக n-க்கு 9ம் போட்டு இதுக்கான ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு n வேல்யூ 20னா 20 × 21/2 அப்படின்னு வரும். 2 2 20 10 × 21 210 ஹோல் ஸ்கொயர். அதே போல் இங்கே n வேல்யூ 9 சொல்லும்போது 9 × 10/2ன்னு வரும். 2 2 10 9 45 ஸ்கொயர்னு வரும். இப்போ 210 ஸ்கொயர் வந்து 44,100. 210 ஸ்கொயர் 44,100. 45 ஸ்கொயர் 2025. அப்போ இதிலேருந்து 44,100லேருந்து 2025 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 420 கிடைக்கும். 42,075 தான் இதனுடைய ஆன்சர். 4x⁴ minus 12x³ plus 37x² plus bx plus a இது வந்து ஒரு முழு வர்க்கம் என்ன ab வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து இறங்கு வரிசையில் எழுதிக்கலாம். பவர் 4x⁴ x³ x² xj கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிட்டு இதனுடைய எண்கீழ் நம்பர்ஸை எடுத்து எழுதிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் 4 minus 12 37 b a இதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 4 உடைய ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்திங்கன்னா 2. இந்த 2 எடுத்து எழுதிக்கிட்டிங்கன்னா 2 2 4. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 0ன்னு வரும். 0 வந்துன்னு அடுத்த 2 டிஜிட்டை இறக்கிக்கலாம். -12 37. இப்போ முதல்ல கூடிய இந்த 2 2ஆல் பெருக்கிங்கன்னா 2 2 4.
இந்த -12 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -3 கிடைக்கும். இந்த -3 இங்கேயும் எழுதிட்டு இங்கேயும் எழுதிக்கலாம். இந்த -3ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3 × +4 -12 -3 × -3 +9. இப்போ இது வந்து கழிக்கும்போது இது வந்து சிம்பிள் மாறும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் மைனஸாக மாறும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. 37ல் 9 போச்சுன்னா 28. அடுத்த 2 டிஜிட்டை இறக்கிக்கலாம். BA இதை எடுத்து இறக்கிக்கிட்டு இங்கே முதல் இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கிட்டு ரெண்டாவதாக இருக்கிற நம்பரை 2ஆல் பெருக்கலாம், -6ன்னு வரும். இப்போ இந்த 28 இருக்குது இல்லையா, அந்த 28 முதல் நம்பரால் டிவைட் பண்ணும்போது 7ன்னு கிடைக்கும். இந்த 7 மேலே எழுதிக்கலாம், கீழே எழுதிக்கலாம். 7 நாள் 28, 7 6 -42, 7 7 49. இப்போ இவங்க இது வந்து ஒரு முழு வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டதுனால இதை கழிக்கும்போது நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போது பிக்கு நேராக என்ன நம்பர் இருக்கோ அது வந்து பி வேல்யூ, ஏவுக்கு நேராக என்ன வேல்யூ இருக்கோ அது ஏ வேல்யூ. அப்போ B is equal to -42, A is equal to 49 தான் இதனுடைய ஆன்சர். நம்பர் 34, A is equal to 1213, B is equal to 4015, C is equal to 2012 அப்படி இருக்குன்னா ABC is equal to AB into C இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ LHSல என்ன இருக்குன்னா A into BC இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு BC ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ BC வந்து 4015 2012 இதனுடைய அணிகளின் பெருக்கல் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும்போது முதல் நிரல் 4021 4002, அடுத்தது 1521, அடுத்தது 1502 இதை எடுத்து எழுதிக்கிட்டு ஃபஸ்ட் நம்பர் ரெண்டாம் நம்பரோட பெருக்கினீங்கன்னா 4 2 8 1 0 0, அதே போல் 4 0 0 2 0 0, 1 2 2 1 5 5, இங்கே 1 0 0 5 2 are 10. இப்போ 8 + 0 8, 0 + 0 0, 2 + 5 7, 0 + 10 10. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா BC வேல்யூ 8 0 7 10 என்பது BC வேல்யூ. அடுத்தடுத்து ABC வேல்யூ கண்டுபிடிக்கலாம். A வேல்யூ 1213, BC வேல்யூ 8073 7 10. இதை பெருக்கும்போது 12887, அதே போல் 12010, அடுத்து 1387 13010 இதை எடுத்து எழுதிக்கிட்டு முதல் நம்பர் ரெண்டாம் நம்பர் முதல் நம்பர் ரெண்டாம் நம்பர் பெருக்கும்போது 1 8 8 2 7 14, 1 0 0 2 10 20, 1 8 8 3 7 21, 1 0 0 3 10 30, 8 14 22, 0 20 20, 20 21 8 29, 30 0 30. இப்போ இது வந்து ஏபிசியுடைய வேல்யூ. இப்போ ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 22 20 29 30 இது ஏபிசி வேல்யூ. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டில் ப்ராக்கெட் இருக்கிற ஏபி கண்டுபிடிக்கும்போது ஏ வேல்யூ எழுதியாச்சு, பி வேல்யூ எழுதியாச்சு. இப்போ இதனுடைய அணிகளின் பெருக்கல் கண்டுபிடிக்கும்போது 1241 1205 1341 1305 இதை எடுத்து போட்டுக்கலாம். போட்ட பிறகு முதல் நிரை இரண்டாம் நிரை முதல் நிரல் இரண்டாம் நிரல் அந்த ஆர்டரில் பெருக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஒரு நாள் 4 2 1 2, 1 0 0 2 5 10, ஒரு நாள் 4 1 3 3, 1 0 0 3 5 15, 4 2 6 0 + 10 10, 4 3 7 0 + 15 15. இப்போ நமக்கு கிடைக்கிறது ஏபி வேல்யூ 6 10 7 15 கிடைக்கும். அடுத்து ஏபி × 7 கண்டுபிடிக்கணும். 6 10 7 15 இது ஏபி வேல்யூ. அதோட சி வந்து 2012 இந்த வேல்யூவை அணிகளின் பெருக்கல் கண்டுபிடிக்கும்போது முதல் நிரை இரண்டாம் நிரல் இரண்டாம் நிரல் அந்த ஆர்டரில் பெருக்கும்போது 6 2 12 1 10 10, 6 0 0 5 2 20, 7 2 14 1 15 15, 7 0 0 5 2 30,
இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 12 10 22, 0 + 20 20, 14 15 29, 0 30 30. அப்போது நமக்கு ஈக்குவேஷன் 1ல் இருக்கக்கூடிய ஏபிசி வேல்யூ 22 20 23 29 30 இந்த வேல்யூவும், ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஏபிசி வேல்யூ 22 20யும் 29 30 இந்த வேல்யூ ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு கொடுக்கப்பட்ட அணிகளின் பெருக்களை வந்து நம்ம சரிபார்த்து விட்டோம்.